என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரச்சனையின் மத்தியில, வலியின் மத்தியில, வேதனையின் மத்தியில, கடனின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தரனை தப்புவிப்பார், கர்த்தரிலிருந்து மீண்டு வரும்படியாக எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்கள். அந்த பிரச்சனையை உங்களை கக்கிவிடும். அந்த பிரச்சனையில நீங்க வெளியில வந்து விடுவீங்க. கர்த்தர் வெளியில கொண்டு வந்துருவார். அந்த வியாதியிலிருந்து வெளியில கொண்டு வருவார். அந்த கடன் பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். அந்த தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக வெளியில கொண்டு வருவார். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன் அப்படிதான் இருப்பீங்க. உடம்பு எப்படி இருக்குது? இன்னும் சரியாகல, அப்படியே தான் இருக்கு. கடன்லாம் அடைச்சிட்டீங்களா? எங்க அடைக்க, வாழ்க்கை ஃபுல்லு கடன்லே போகும் போல. வருமானம் சரியா வருதா? எங்க வருது? ஒன்னும் வரமாட்டேங்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நடக்கும் பாருங்க. எதிர்மறையான சூழ்நிலையில் மத்தியிலே நீங்கள் நேர்மறையாக பேச வேண்டும் என்று தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நேர்மறையாக பேச வேண்டும். பாருங்க, ஒருத்தன் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான். யாரு? நீங்க உங்க வயிற்றுக்குள்ள மீன் போகுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த அப்படின்றீங்க. அவன் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கான். கரங்களை தட்டி யோனாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், யோனாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவன் சொல்றான் பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன பேசுறான்? விசுவாசத்தை பேசுறான். என்ன விசுவாசம்? மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து நான் சாக போறது கிடையாது, மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து நான் அழிஞ்சு போக போறது கிடையாது. கண்டிப்பா அந்த மீன் வயிற்றுல இருந்து நான் வெளியில வருவேன். வெளியில போய் கர்த்தருக்கு போய் நான் பலி செலுத்துவேன், துதியின் சத்தத்தோடு என்ன பண்ணுவேன்? பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை பேசுறான். பாருங்க, மீனால அவனை உள்ள வச்சுக்கிறவே முடியல, கொண்டு போய் கக்கிருச்சு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரச்சனையின் மத்தியில, வலியின் மத்தியில, வேதனையின் மத்தியில, கடனின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தரனை தப்புவிப்பார், கர்த்தரிலிருந்து மீண்டு வரும்படியாக எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்கள். அந்த பிரச்சனையை உங்களை கக்கிவிடும். அந்த பிரச்சனையில நீங்க வெளியில வந்து விடுவீங்க. கர்த்தர் வெளியில கொண்டு வந்துருவார். அந்த வியாதியிலிருந்து வெளியில கொண்டு வருவார். அந்த கடன் பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். அந்த தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக வெளியில கொண்டு வருவார். நிச்சயமாகவே கொண்டு வருவார். நீங்கள் வெளியில வந்து விடுவீர்கள். அவன் அப்படிதான் பேசுறான். அப்ப எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் நேர்மறையாக நாம் பேசி பழக வேண்டும். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கிறேன். ஏதோ வியாதி சொன்னாங்க, அதனால கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாரு. அப்படிதானே? சுகமாக்கிட்டாரா? சுகமாகலையா? சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்பெல்லாம் நாம் சுகமாக போறோம்னு சொல்லுதா, சுகமாயிருக்கிறோம்னு சொல்லுதா வசனம்? சுகமாகிட்டோம். அவருடைய தழும்பெல்லாம் நாம் சுகமாக இருக்கிறோம். அப்ப ரிசல்ட்ட சொல்லுங்க. என்ன ரிசல்ட்? நீங்க உங்களுக்கு மெடிக்கல் ரிசல்ட்ட சொல்ல வேண்டாம். பைபிள் சொல்லுது பாத்தீங்களா, இதுதான் உண்மையான ரிசல்ட். இந்த ரிசல்ட்ட சொல்லுங்க. இயேசுவின் தழும்பெல்லாம் நான் சுகமாக இருக்கிறேன். இந்த கர்த்தர் கவனிக்கிறார், பரலோகம் கவனிக்கிறது. பாரு, விளவினத்தின் மத்தியிலும் இன்னும் வியாதி சுகமாகல, இன்னும் பிரச்சனை தீரல, ஆனாலும் விசுவாசத்தோடு என்னுடைய மகள் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகத்தை டெலிவர் கொண்டு வரும். விசுவாசி. அப்படிதான் வசனம் சொல்லுது. யோனா பலியிடுவேன், கர்த்தருடைய சமூகத்துல போய் பலியிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டாராம். எதுக்கு? அவனை போய் கரையில போய் கக்கி பலியிட போறான். விசுவாசத்தை பேசுறான். அவனே நான் பலியாக போறேன் உள்ளேயே அப்படின்னு சொல்லல. நம்ம என்ன சொல்லிருப்போம்? நான் பலியாக போறேனே, வயிற்றுக்குள்ள போய் மீன் வயிற்றுக்குள்ள போய் அப்படின்னு சொல்றான். மீன் வயிற்றுக்குள்ள வெளியில வந்து கர்த்தருக்கு பலியிடுவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுகிறார். கரையில போய் கக்கு. அப்ப எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் நேர்மறையாக நாம் பேசி பழக வேண்டும்.